நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோ வந்துருச்சுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பெருசா கண்டென்ட்டே இல்ல, ஏமாத்திட்டாங்கன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதே மாதிரி தான் செகண்ட் ப்ரோமோவா இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரோமோல இன்னைக்கு மைக்க வச்சு தான் பேச போறேன்ற மாதிரி சொன்னார்ல, ஏதோ சும்மா ப்ரோமோக்கு சொல்றாருன்னு பார்த்தா உண்மையிலேயே மைக்க தூக்கிட்டு வந்துட்டாரு. விஜய் சேதுபதி இருக்கார்ல, அந்த மைக்கு மூலியமா இவங்க கிட்ட பேசுறாரு. கத்திக்கிட்டே இருக்கீங்க, வீட்டுல கத்திக்கிட்டே இருக்கீங்கன்ற மாதிரி பயங்கரமா கத்துறாரு. அந்த சவுண்ட் கேட்டது பாருங்க, பார்வதி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. என்ன கேட்டா இந்த வாரத்துக்கு முன்னாடி வாரம், அதுக்கு முன்னாடி வாரமே நிறைய கத்துனாங்க, சண்டை போட்டாங்க. ஆனா இந்த வாரம் தான் ரொம்ப கத்துறாங்கன்ற மாதிரி விஜய் சேதுபதி சொல்றாரு. அது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்க. இந்த வாரம் அப்படி ஒன்றும் பெருசா சண்டை நடந்த மாதிரி எனக்கு தெரியலங்க. ஏன்னா கமருதீன் சண்டை போடும் போது தான் கத்தி கத்தி நிறைய ஆர்குமெண்ட்லாம் வரும். அதான் இந்த வாட்டி திவாகர் கொஞ்சம் கத்திட்டு இருந்தாரு, ரம்யா ஜோ கத்துனாங்க, அதுதான் இவர் மீன் பண்றாரு போல. இவரை பொறுத்த வரைக்கும் இப்படி கத்திக்கிட்டே இருந்தா ஷோவை எப்படி பாக்குறது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. என்ன பேசுறதுன்னு தெரியாம எல்லாருமே அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப விஜய் சேதுபதி இருக்காருல, ஒவ்வொருத்தரா கேட்க ஆரம்பிக்கிறாரு. வினோத், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சார் கேக்குது சார் அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு இவரும் சொல்றாரு. அடுத்ததா விஜய் சேதுபதி இருக்காருல, பார்வதியோட பேரை சொல்றாரு, இதை தாண்டி திவாகரோட பேரை சொல்றாரு. பெருசா கண்டென்ட்டா எதுவும் சொல்லங்க, நீங்க சண்டை போட்டீங்கல்ல அந்த மாதிரிலாம் கேட்கல. அதாவது வீட்டுல கத்திக்கிட்டே இருக்கீங்க, எதுவுமே யாருக்கும் கேட்க மாட்டேங்குது, ஷோவை எப்படி பார்க்க முடியும், நீங்க சொல்ல வரத சாதாரணமா சொன்னா என்ன, கத்தி கத்தி தான் சொல்லுவீங்களா, நான் கத்துனா உங்களுக்கு எப்படி இருக்கு, இந்த மாதிரி தான் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இருக்குன்றத இன்டைரக்டா சொல்றாரு. டைரக்டா அவர் எதுவுமே சொல்லுங்க, அவர் டைரக்டா சொன்னது கம்மி வார்த்தை. கத்திக்கிட்டே இருந்தா எப்படி ஷோவை பார்க்கறது, இப்ப கத்துனா உங்களுக்கு எப்படி தெரியுது, கானா வினோத் உங்களுக்கு இப்ப நான் பேசுறது கேக்குதான்னு கேட்கிறாரு. அவரும் கேக்குதுன்ற மாதிரி எந்திரிச்சு சொல்றாரு. அடுத்து பார்வதியோட பேரை சொல்றாரு, திவாகர் பேரை சொல்றாரு. அதாவது இவங்க போட்ட சண்டை தான் பெரிய சண்டைன்னு சொல்ல வராரா என்னன்னு தெரியல. அப்படி பார்த்தா எஃப்ஜே பயங்கரமா கத்துனா, சண்டையில வந்து எஃப்ஜேவும் நிறைய கத்துனா, ரம்யா ஜோ அவ்வளோ கத்துனாங்க. ஸோ ப்ரோமோல இவங்க 3 பேரோட பேரை இவர் சொல்ற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் ஃபுல் எபிசோட்ல எல்லாரையும் கேட்பாரு, எதுக்காக சண்டை போட்டீங்க, ஏன் சண்டை போட்டீங்கன்ட்டு. அதே மாதிரி எபிசோட பார்த்தவங்க வெளியே தகவலை லீக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி லீக் ஆன தகவலில் விஜய் சேதுபதி இன்னைக்கு நிறைய திவாகர் தான் கேட்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது திவாகர் வந்து தராதரம் அப்படின்ற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்றாரு பார்த்தீங்களா. என்ன திவாகர் உங்ககிட்ட பேசுறதுக்கு தராதரம் வேணும், அதை நீங்களே சொல்லிருங்க, என்கிட்ட பேசுறதுக்கு இந்த தராதரம்லாம் வேணும்ட்டு ஏதாவது இருந்தா சொல்லிருங்க, இந்த மாதிரிலாம் லாக் பண்ணி நிறைய கேள்வி கேட்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அப்படி கேட்டாலும் தப்பில்லை, ஏன்னா வந்து அந்த தராதரம்ன்ற வார்த்தைக்கு வந்து பல அர்த்தம் இருக்கு. திவாகர் ஒரு அர்த்தம் சொல்றாரு, ஆனா பொதுவா பார்க்கறவங்க வேற மாதிரி தான் அர்த்தத்தை எடுத்துப்பாங்க. அந்த வார்த்தையை யூஸ் பண்ண தேவையில்லை, எவ்வளவோ வார்த்தை இருக்கு, மாற்று வார்த்தை கூட யூஸ் பண்ணலாம். எங்க உங்ககிட்ட பேசவே எனக்கு விருப்பம் இல்லைங்கன்னு கூட சொல்லிட்டு போயிடலாம். இந்த வார்த்தைக்காக விஜய் சேதுபதி கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்காருன்னு சொல்றாங்க, அதை வச்சு சொல்றேன். இதை தாண்டி டபுள் எவிக்ஷனா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுலயும் நம்ம பார்வதி கிளம்புற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு இதுல சுத்தமா நம்பிக்கை இல்லைங்க. ஏன்னா பார்வதி கிளம்ப ஒரு சொட்டு கூட வாய்ப்பு கிடையாது. பார்வதி கண்டிப்பா இருப்பாங்க. டபுள் எவிக்ஷனாவே இருந்தாலும் கலையரசன் அரோரா தான் போவாங்க, பார்வதி போக மாட்டாங்க. ஆனா டபுள் எவிக்ஷன் கூட இருக்காது, ஒரே ஒரு எவிக்ஷன் தான். அது யார் தெரியுமா, கலையரசன். அதுவும் இன்னைக்கு தெரிய போறது இல்ல, நாளைக்கு தான் தெரிய போகுது. சரிங்க, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.